Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th அக்கௌண்டன்ஸில் சாப்டர் 4ல் லெஜர் அக்கௌண்ட்டில் illustration பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. தமிழன்பன் started book selling business on 1st January 2018. Following or the transaction took place in his business for the month of January 2018. Pass journal entries and prepare ledger account. என்ன சொல்லியிருக்காங்க, தமிழன்பங்கிற ஒரு பர்சன் வந்து புக் செல்லிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1st ஜான்வரி மந்தில் உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், முதல் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம், லெஜர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண ஹெட்டிங் எழுதிங்க, ஆஸ் யூஷுவல் எப்போது மாதிரி எழுதிங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் தமிழன்பன், டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெஜர், ஃபோலியோ நம்பர், டெபிட், கிரெடிட் எழுதிங்க. எந்த மந்த் பண்ண போகிறோம், எந்த இயர், 2018 January 1st அன்னைக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ₹3 lakh. அதுக்கு என்ன என்ட்ரி எப்போதுமே எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே எழுதுவோம். அதே மாதிரி எழுதிக்கிறோம். பீயிங் ஸ்டார்டட் பிஸ்னஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3 lakh. நெக்ஸ்ட்டு January 2 அன்றைக்கி ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது டெபாசிட் பண்ணுறது 2 lakh. எங்கே எதில் போய் டெபாசிட் பண்ணுறாங்க, பேங்க்கில். அதனால் பேங்க் டெபிட்டில் வந்துடும். எதை டெபாசிட் பண்ணுறாங்க, கேஷாக டெபாசிட் பண்ணுறாங்க. அதனால் கேஷ் வந்து உள்ளே போகும், அதனால் க்ரெடிட்டில் வரும். அப்போது டிரான்சாக்ஷன் January 2 அன்றைக்கி என்ன நடக்குது, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். புரியுதா? எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பேங்க்கில். அதனால் டெபிட்டில் போடுறோம். எது உள்ளே போகுது, கேஷ் உள்ளே போகிறதுனால அது க்ரெடிட்டில் போகிறோம். கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஹவு மச், 2 lakh டெபிட்டில் போட்டுருங்க, க்ரெடிட்டில் 2 lakh. ஓகேவா? நரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நரேஷன் எழுதாமல் இருந்தால் அந்த என்ட்ரியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் நரேஷன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 5th January 5th என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, குட்ஸ் பாட் ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஃபார் கேஷ். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வந்து குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதில் கேஷ் பண்ணால் கேஷ் கொடுத்து வாங்குறாங்க 10,000. அப்போ குட் பாட்ஸ் அப்படின்னால அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் எப்போதுமே எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எதில் வாங்குறாங்க, கேஷை வாங்குறதுனால, கேஷ் கொடுத்து வாங்குறதுனால டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ நரேஷன் பாட் குட்ஸ் 10,000 டெபிட் பண்ணிடுங்க, க்ரெடிட்டில் 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15th அன்றைக்கி என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு ட்ரேடர்ஸ்க்கு வந்து குட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபார் கேஷ்க்கு சேல் பண்ணுறதுனால 5,000 கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்போதுமே சேல்ஸ் க்ரெடிட்டில் தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷை வந்து டெபிட் பண்ணிவிட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரெடிட் பண்ணிடுறோம். 5,000 டெபிட் பண்ணிடுங்க, க்ரெடிட்டில் 5,000. பீயிங் இது வந்து என்ன சேல்ஸு, கேஷ் சேல்ஸ். நெக்ஸ்ட்டு 22 அன்றைக்கி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸன்கோவில் வாங்குறாங்க, குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பேமெண்ட் எப்படி அனுப்புகிறாங்க, த்ரூ நெட் பேங்கிங் மூலிமா அனுப்புகிறாங்க. அப்போ நெட் பேங்கிங்லாம் வந்துச்சு, நெட் பேங்கிங்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பேங்க் சம்மந்தமாக. அதனால் பேங்க் அக்கௌண்ட் தான் என்ட்ரு பண்ணணும். பர்ச்சேஸ் குட்ஸ்னால் பர்ச்சேஸ் வந்து எப்போதுமே எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணுறாங்க. அதனால் பேங்க். பாட் குட்ஸ் த்ரூ நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். டெபிட்டில் 15,000, க்ரெடிட்டில் 15,000 என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 25 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சோல்டு குட்ஸ் டு ஒய்என்கோவில் சேல்ஸ் பண்ணுறாங்க ₹30,000. அந்த பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு எப்படி வாங்குறாங்க, நெஃப்ட் மூலிமா வராங்க. அப்போ நெஃப்ட் மூலிமா வாங்குறதுனால அது எங்கே போகும், பேங்க்லேருந்து தான் நமக்கு வரும். அதனால் என்ன என்ட்ரி எழுதுவோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? சோல்டு குட்ஸ் த்ரூ நெஃப்ட் எவ்வளோவே 30,000 டெபிட் பண்ணிடுங்க, க்ரெடிட் 30,000 பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், லெஜர் அக்கௌண்ட். இதுக்கு வந்து லெஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். லெஜர் அக்கௌண்ட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து லெஜர் போடணும். என்னென்ன போட போகிறோம் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கேஷ் இருக்குது. கேஷ் வந்து எல்லா இடத்துலையும் கேஷ் இருக்குது. ஆனால் ஒரு என்ட்ரி போட்டால் போதும். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் போட்டால் அதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். எங்கெல்லாம் கேஷ் இருக்கோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணணும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம். ஏற்கனவே கேஷ் அக்கௌண்ட் நோட் பண்ணிட்டோம். இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் சேல்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம்.
இதில் மற்ற எல்லாமே நோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எந்தெந்த அக்கௌண்ட் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது கேஷ் போடுவோமா? வாங்க, இப்போது ஹெட்டிங் எழுதிங்க. ஓகே, இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைட் கார்னரில் டெபிட்டும் இந்த சைட் கார்னரில் க்ரெடிட்டும் கண்டிப்பாக எழுதணும் லெஜர் அக்கௌண்ட் போடும்போது. ஓகே, போட்டுட்டு லெஜர் அக்கௌண்ட் ஆஃப் தமிழ் அன்பன் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் ஹெட்டிங் என்ன போடுவீங்க, டேட்டு பர்டிகுலர்ஸு ஜேஎஃப் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர். அங்கே என்ன ஜேர்னலில் என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் எடுத்து இங்கே ஜேர்னல் ஃபோலியோ நம்பர்கிட்ட அதே நம்பர் எடுத்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ருபீஸ் நெக்ஸ்ட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிக்கிங்க. இப்போது கேஷ் அக்கௌண்ட் எங்கெல்லாம் இருக்குது கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் எடுத்து பாருங்கள். கேஷ் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு 2018 ஜான்வரி 1 கேஷ் எந்த இடத்துல இருக்குது, டெபிட் சைடு இருக்குது. அப்போ 2018 ஜான்வரி 1. ஓகேவா, என்ன அக்கௌண்ட் நம்ம எப்போதும் எழுதுவோம், எந்த சைடு கேஷ் இருக்கோ அந்த சைடு டெபிட்டில் இருக்கிற டெபிட்டில், அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கா, அதை எடுத்து என்ட்ரு பண்ண போகிறோம். 3 lakh. இப்போது டெபிட் சைடு எல்லாமே என்ன பண்ணி எழுதணும், 2 போட்டு தான் எழுதணும். தமிழ் அன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3 lakh. அதை எடுத்து இங்கே 3 lakhன்னு என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு எங்கே இருக்குது கேஷ்ன்னு பாருங்கள், இந்த ஊருக்கா. அப்போது ஜான்வரி 2 இருக்குது 2018. அப்போது 2018 க்ரெடிட் சைடு இருக்குது, ஜான்வரி 2 இருக்குது. கேஷ் எங்கே இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்கா, அதை தான் எடுத்து எழுதுவோம். இந்த சைடு க்ரெடிட் சைடு எல்லாமே பை போட்டு தான் எழுதணும், பை பேங்க் அக்கௌண்ட். ஹவு மச் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, 2 lakh. அந்த 2 lakh என்ட்ரு பண்ணிக்கிறோம். வேறு எங்கே இருக்குது கேஷ்ன்னு பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 3rd என்ட்ரி பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் எங்கே இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. எப்போது ஜான்வரி 5 அன்றைக்கி இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. க்ரெடிட்டில் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ பர்ச்சேஸ் ஜான்வரி 5 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ என்ட்ரு பண்ணணும், 10,000. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறோம், 10,000. வேறு எங்கே இருக்குது கேஷ்ன்னு பார்ப்போம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் இருக்கா, சேல்ஸு கேஷ் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அப்போது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, சேல்ஸ் இருக்குது. அப்போ 2 சேல்ஸ் ஜான்வரி 15 அன்னைக்கு 2 சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் 5,000. வேறு எது கேஷ் சம்மந்தமாக இருக்கான்னு பாருங்கள், வேறு எதுவும் இல்லை, கேஷ் எங்கேயுமே இல்லை. அப்போ 4 என்ட்ரி தான். இப்போ அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், டெபிட் சைடா க்ரெடிட் சைடாண்டு, டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போது 3,05,000. அதே மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணிங்க, 3,05,000. இப்போது இந்த மந்த்தோட லாஸ்ட்டில் தான் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரியை என்ட்ரு பண்ணணும். இப்போ 2 lakhலேருந்து 10,000 ஆட் பண்ணிங்க, 2,10,000 வருதா. இதில் 3,05,000 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 95,000 வரும். இப்போ இதுதான் வந்து அந்த மந்த்தோட க்ளோசிங் பேலன்ஸ். எப்படி நேம் கொடுக்கணும், இது எந்த மந்த்து, ஜான்வரி மந்த். அப்போ ஜான்வரியில் லாஸ்ட் டேட் என்ன, 31. ஓகேவா, இந்த சைடு வர்றதுனால பை பேலன்ஸ் C/D க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த சைடு கொடுக்கணும், 95,000. இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோமா. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் மந்த் இப்போ ஜான்வரி இருக்குன்னா February 1 அன்னைக்கு இதை ஓப்பனிங்காக கொண்டு போகும். அப்போ 2 பேலன்ஸ் B/D ப்ராட் டவுன் கேரி டவுன் இங்கே வந்துடுச்சு, 95,000 நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடும். ஓகேவா, புரியுதா இப்போ எப்படி கேஷ் அக்கௌண்ட் போகிறோண்டு. நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம், இப்போது கேஷு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். வாங்க ஹெட்டிங் எழுதிக்குவோம். இப்போ தமிழ் அன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதியாச்சு. டெபிட் க்ரெடிட் போட மறந்துடாதீங்க. போட்டுட்டு டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் ருபீஸ் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் ருபீஸ்னு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். இப்போ தமிழ் அன்பன் கேபிட்டல்ஸ் எங்கே இருக்குது,
ஜான்வரி 1 அன்னைக்கு இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ் இருக்குது. அப்போ அந்த கேஷ் அக்கௌண்ட் தான் க்ரெடிட்டில் போடணும். க்ரெடிட்டில் போட்டுருவோம். 2018 ஜான்வரி 1 பை, இந்த சைட் க்ரெடிட்டில் போடுறதுனால பை போடுறோம். பை கேஷ் அக்கௌண்ட் ஹவு மச், 3 lakh. வேறு ஏதாவது தமிழ் நண்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஏதாவது என்ட்ரு பண்ணியிருக்கோமா? எதுவும் என்ட்ரு பண்ணலை. இப்போ அந்த ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. அப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த சைடு தான் இருக்குது, டெபிட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால் க்ரெடிட்டில் 3 lakh. இதுக்கு நேராக டெபிட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த க்ளோசிங் பேலன்ஸாக மேலே கொண்டு வரணும். ஒன்றுமே இல்லையா? அப்போ டேரெக்டாக 3 lakh போட்டுரும். போட்டுட்டு எந்த இயரில், 2018 லாஸ்ட் டேட் ஜான்வரி 31 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறோம். டு பேலன்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் லாஸ்ட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அக்கௌண்ட்டை. ஓகேவா? இது லெட்ஜர் வந்து அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. எப்போது இந்த மந்தில் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ கேஷ் வந்து நம்ம வெளியில் போயிருக்கு, எவ்வளோ கேஷ் வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு, நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம லெட்ஜரே போடுறோம். நெக்ஸ்ட்டு மந்த்து ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துருவோம். அப்போ February 1 பை பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸ் 3 lakh. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம்? கேஷ் போட்டாச்சு, தமிழ் நண்பன்ஸ் கேபிட்டல் போட்டாச்சு. இந்த சைடு கேஷ் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிங்க. டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? டேட், பர்டிகுலர்ஸ், JF rupees. Date, particulars, journal folio number, rupees. ஓகே, இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதியாச்சு. பேங்க் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செகண்ட் என்ட்ரிலே இருக்குது. பேங்க் எங்கே இருக்குது? ஜான்வரி 2 அன்றைக்கி பேங்க் இருக்குது. பேங்க் டெபிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போ ஜான்வரி 2 அன்றைக்கி டு கேஷ் அக்கௌண்ட் 2018 January 2 to cash account. To cash account, how much? பாருங்க, to cash account எவ்வளவு? 2 lakh. வேறு என்ன பேங்க் சம்மந்தமாக இருக்குதுன்னு பார்ப்போம். பேங்க்குன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டு 2 என்ட்ரி இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் இருக்கா? பேங்க்கு க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ 2018 ஜான்வரி 22 அன்றைக்கி இருக்குது. பேங்க் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பர்ச்சேஸ். இப்போ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 15,000. வேறு என்ன இருக்குது? ஜான்வரி 25 அன்றைக்கி இருக்குது. அப்போது Jan 25 பாருங்கள், பேங்க் வந்து டெபிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் சேல்ஸ் இருக்குது. அப்போது டு சேல்ஸ் அக்கௌண்ட் ஹவு மச்? 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 30,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 30,000 போட்டுரும். இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. 2,30,000 இருக்குது. அது அப்படியே க்ரெடிட்டில் என்ட்ரு பண்ணிங்க. 2,30,000. இந்த மந்த்து லாஸ்ட்டில் ஜான்வரி 31 அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறோம். பை பேலன்ஸ் C/D. ஏற்கனவே 15,000 இருக்கா? 2,30,000 15,000 போயிடுச்சுன்னா 2,15,000. இதுதான் என்னது? பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸு. இதை நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்குறோம். அப்போது February 1 அன்றைக்கி ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் B/D. ஓகேவா? சம் புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ பேங்க் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கேஷ் முடிச்சாச்சு, தமிழ் நண்பன் முடிச்சாச்சு, பேங்க் முடிச்சாச்சு, கேஷ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஹெட்டிங் எழுதிக்குவோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? ஹெட்டிங் எழுதிங்க. டேட், பர்டிகுலர்ஸ், JF rupees.
டேட், அதே மாதிரி கிரெடிட் சைடும் சேமாக எழுதிக்கணும். பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் சம்மந்தமாக என்ன இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், பர்ச்சேஸ்க்கு ஜான்வரி 2018 ஜான்வரி 5 பர்ச்சேஸ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? டு கேஷ் இருக்குது. அப்போது டெபிட் சைடு டு கேஷ் அக்கௌண்ட் 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பர்ச்சேஸ் இருக்குது? 22 ஜான்வரி 22 அன்னைக்கு பேங்க் மூலமா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பேங்க். அப்போது ஜான்வரி 22 டு பேங்க் அக்கௌண்ட். ஹவு மச்? 15,000. அது அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறோம். வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை பர்ச்சேஸ் பற்றி. அப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 25,000 வருது. அதே அப்படியே டேரெக்டாக க்ரெடிட்டில் என்ட்ரு பண்ண வேண்டியதான் 25,000. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இந்த மந்தோட எண்டு 2018 ஜான்வரி 31 பை பேலன்ஸ் C/D. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோவே? 25,000. இது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோமா? இப்போ February 1 அன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுப்போம். டு பேலன்ஸ் P/D. ஓகேவா? இப்போது வேறு என்ன பண்ணோம்? பர்ச்சேஸ் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு. இப்போ சேல்ஸ் போட போகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் மறந்துடாமல் போட்டுருங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். அதேமாதிரி டேட், கிரெடிட் சைடும் அதே தான். பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் நம்பர், ருபீஸ். ஓகேவா? இப்போ இயரை மென்ஷன் பண்ணிங்க. 2018 நடக்குது அந்த டிரான்சாக்ஷன். ஜான்வரி மந்த் நடக்குது 2018. இப்போது இதில் சேல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சேல்ஸ் சம்மந்தமாக என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு ஜான்வரி 15 அன்னைக்கு இருக்குது. சேல்ஸ் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போ பை கேஷ் அக்கௌண்ட். ஜான்வரி 15 பை கேஷ் அக்கௌண்ட். ஹவு மச்? 5,000. வேறு என்ன டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி ஜான்வரி 25 அன்னைக்கு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பேங்க்கில் ஆனால் டிரான்சாக்ஷன் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னு. அப்போ சேல்ஸ் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பேங்க் இருக்கா? இப்போ பை பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்குவோம். ஜான்வரி 25 பை பேங்க் அக்கௌண்ட். ஹவு மச்? 30,000. வேறு எதுவும் சேல்ஸ் சம்மந்தமாக டிரான்சாக்ஷன் இல்லை, அதனால் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். 35,000 நேராக க்ரெடிட்டுக்கு நேராக டெபிட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். 35,000. இந்த மந்த்து எண்டு எவ்வளோ? என்ன டேட்டு? ஜான்வரி 31 டு பேலன்ஸ் C/D. கேரி டவுன் 35,000. அது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுப்போம். February 1 அன்னைக்கு பை பேலன்ஸ் B/D 35,000. ஓகே, வேறு எது டிரான்சாக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், கேஷ் போட்டோம். கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தமிழன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேங்க் போட்டாச்சு. ஏற்கனவே கேஷ் ஏற்கனவே ஒரு தடவை போட்டாச்சு. பர்ச்சேஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் போட்டாச்சு. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, எல்லா டிரான்சாக்ஷனும் போட்டுட்டோம். ஓகேவா? இப்படி தான் லெஜர் போடணும். லெஜர் இப்போ புரியும், ப்ராக்டிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.